அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் இல்லத்து எழுத்துக்களுடைய சட்டங்களை பார்த்து வருகிறோம். இல்லத்து எழுத்துக்கள் என்பது இந்த இமேஜில் பார்த்தபடி நேற்று நம்ம சொல்லி காட்டியிருக்கிறோம். இதில் நீங்கள் பார்க்குறீங்க, இல்லத்து எழுத்து என்பது முதல் எழுத்து இல்லத்தாக இருக்கலாம். அல என்பதில் முதல் எழுத்து ஃபாவுடைய இடத்துல இல்லத்து இருக்கலாம். இதனுடைய சட்டங்களை நம்ம பார்த்து முடித்து விட்டோம். அடுத்ததாக ஐனில் இல்லத்து இருக்கலாம், நடு எழுத்து இல்லத்தாக இருக்கலாம். அதையும் நம்ம பார்த்து முடித்து விட்டோம். அடுத்ததாக இந்த லாமுல இல்லத்து எழுத்து இருக்கலாம். மற்ற ரெண்டு எழுத்து நல்ல எழுத்தாக இருக்கும், லாமு இல்லத்து எழுத்தாக இருக்கும். இதனையும் நம்ம பார்த்து முடித்து விட்டோம். அடுத்தபடியாக இதை நாலாவது இதை பார்க்கணும். அதாவது முதல் எழுத்தும் இரண்டாவது எழுத்தும் இல்லத்தாக வரக்கூடியது என்று எடுத்துக்கொண்டால் இந்த மாதிரியான ஒரு வினை சொல்லு கிடையாது. அதாவது முதல் எழுத்து இல்லத்து, ரெண்டாவது எழுத்து இல்லத்து என்று வரக்கூடிய ஒரு வினை சொல்லும் கிடையாது. பெயர் சொற்கள் இருக்கிறது. இந்த மாதிரி என்ன இருக்கிறது, பெயர் சொற்கள் இருக்கிறது. அதில் இந்த இல்லத்து சட்டங்களுக்கு இடம் இல்லை. அதனால் நமக்கு இதை அறிந்து கொள்ள வேண்டிய தேவையில்லை. வினை சொல்லு தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஃபால, எஃபாலு, இஃபாலு, இஃபாலு அதை மாற்றுவதை பார்க்குறோம். அதனால் ஃபாவுக்கும் ஐனுக்கும், அதாவது முதல் எழுத்துக்கும் இரண்டாவது எழுத்துக்கும் இல்லத்து வரக்கூடியது என்பது வினை சொற்களில் வராது. பெயர் சொற்களில் தான் வரும். யவுமு அந்த மாதிரி வார்த்தையில் வயலுன்னு இப்படி வரும். அதனால் அதை விட்டுருவோம். அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அடுத்ததாக கடைசியாக போட்டிருக்கோம்ல ஃபலன்னு சொல்லி, அதை மூணுலையும் இல்லத்து வர்றது. ஃபாவுலையும் இல்லத்து, ஐனுலையும் இல்லத்து, லாமுலையும் இப்படி இருக்குமான்னு கேட்டால் இப்படியான ஒரு சொல்லுல எந்த வினை சொல்லும் கிடையாது. பெயர் சொல்லுலையும் கூட ரெண்டு சொல்லு தான் இந்த மாதிரி இருக்கிறது. எந்த ரெண்டு சொல்லு? இந்த வாவுன்னு ஒரு எழுத்து இருக்குல்ல, அந்த எழுத்துக்கு பேர் வாவுன்னு எப்படி சொல்லுவோம்? வாவு, அலிஃபு, வாவு. இதில் மூணு இல்லத்து எழுத்தாக இருக்குது பாருங்கள். வாவுன் இந்த ஒரு சொல்லு, அதே மாதிரி யாவுன் ஏ அலிஃபு வாவு. இந்த ரெண்டு சொல்லை தவிர வேறு எந்த ஒரு சொல்லும் இந்த மூன்று இல்லத்து வராது என்ற காரணத்தினால், இந்த வாவு ஏ என்பதில் எந்த சர்ஃபும் இல்லை என்கிற காரணத்தினால் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய தேவையில்லை. இப்போ தெரிஞ்சுக்கிற வேண்டியது இந்த இரண்டு தான். அதாவது ஃபாவுக்கும் ஐனுக்கு லாமுக்கும் இல்லத்து, ஃபாவுக்கும் லாமுக்கும் இல்லத்து. அதாவது ரெண்டாவது எழுத்துக்கும் மூணாவது எழுத்துக்கும் இல்லத்து வரும், முதல் எழுத்துக்கும் மூணாவது எழுத்துக்கும் இல்லத்து வரும். இந்த இரண்டு தான் மிச்சமாக இருக்கிறது. இந்த இரண்டு மிச்சமாக இருக்கிறது. இந்த இரண்டு நமக்கு தேவையில்லை. இந்த மூன்று நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இதை நேற்று உங்களுக்கு சொல்லியாச்சு. அதில் அதாவது முதல் எழுத்துக்கும் மூன்றாவது எழுத்துக்கு இந்த பாடம் இருக்குல்ல, இதை எடுத்துக்கொண்டால் இதுக்கு சில சட்டங்கள் உங்களுக்கு விளக்கியாச்சு. இப்போ உங்களுக்கு இந்த இமேஜ் போட்டு வளர்க்குறோம். எப்படி? இந்த வக்கையன்னு சொல்லு இருக்குது. வக்கைய என்ற இந்த சொல்லில் வாவும் இல்லத்தாக இருக்கிறது, ஏ இல்லத்தாக இருக்குது, நடுவில் காஃபு மட்டும்தான் இருக்கிறது. ஐனு மட்டும் சரியான எழுத்தாக இருக்கிறது. முதல் எழுத்தாகிய வாவும் இல்லத்தாக இருக்கிறது, யாவும் இல்லத்தாக இருக்கிறது. அப்போ இதற்கு என்ன சட்டம் என்று கேட்டால், நீங்கள் ஏற்கனவே இந்த ஃபா இல்லத்தை நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. என்ன படிச்சிருக்கிறோம்? முதல் எழுத்து இல்லத்து வறுமையானால் அதில் பெரும்பாலும் மாற்றமே வராது. நசரான்னு சொல்கிற மாதிரி தான் வஜதுன்னு சொல்லிக்கிட்டு போவோம். அந்த வாவில் எந்த ஒரு சேஞ்சுமே வரவே வராதுன்னு படிச்சிருக்கிறோம். அதனால் அதே தான் இங்கேயும் வரப்போகுது. அதில் வாவில் என்ன படித்து வித்தியாசம் இல்லத்து சட்டம் எங்கே வந்துச்சுன்னு கேட்டால், அந்த மூணு எழுத்து சொல்லல வாவு இருக்குல்ல, அந்த வாவு இருக்கும் பொழுது அதனுடைய வருங்கால வினை எஃப் இலு என்று வரலாம், எஃப் உலு என்று வரலாம், எஃப் அலு என்று வரலாம். அந்த மூன்றில் எஃப் இலு என்று வந்தால் அதில் மாத்திரம் அந்த வாவை எடுத்துருவார்கள். அதுதான் ஒரு சிறப்பான ஒரு சட்டம். முதல்ல இல்லத்து வறுக்கும் பொழுது என்ன செய்வாங்க? வசன யவுசினு சொல்ல மாட்டாங்க, எசின்னு சொல்வார்கள். இதை நம்ம முதல்ல படிச்சிட்டோம். அந்த சட்டம் இதுலேயும் வரும். இல்லத்தெழுத்து சட்ட பிரகாரம் மூணு இல்லத்தாக இருக்கும் பொழுது வாவுக்கு என்ன சட்டம் படித்தோமோ அந்த சட்டம் இதில் வரும். இந்த யாவுக்கு என்ன இல்லத்து சட்டம் படித்தோம், லாமுல இருக்கும்போது என்ன படித்தோம், அதுவும் வரும். நம்ம ரெண்டும் படித்தது தானே. ஃபஸ்ட்டு இல்லத்து வந்தால் என்ன சட்டம் அதை படிச்சிட்டோம். லாஸ்ட் இல்லத்து வந்தால் என்ன சட்டம் அதை படிச்சிட்டோம். அந்த ரெண்டுமே சேர்ந்து இதில் என்ன செய்யும்,
அமுலாகிக்கொள்ளும். புதுசாக அறிந்து கொள்கிற விஷயம் ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி இப்போ வசனம் இருக்கா, யௌசினுவை எசினு என்று சொல்வார்கள். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன சொல்வார்கள்னு கேட்டால், இந்த வாவுக்கு சில வசனங்களில் மாற்றும் பொழுது அஃபலன்னு மாற்றுவோம்ல, அப்படி மாற்றக்கூடிய நேரத்தில் வாவுக்கு சுக்கூன் முன்னாடி உள்ள எழுத்துக்கு கசர் வந்தால் அந்த இடத்தில் மாத்திரம் அந்த வாவை ஏயாக மாற்றணும். அவுசன மாற்ற தேவையில்லை, யூசினு மாற்ற வேண்டியதில்லை. மஸ்தர் ஈசானுன் இவ்சானுன்னு வர்றதுனால அந்த வாவை ஏயா மாற்றணும், ஈசானுன்னு மாற்றணும்னு படிச்சுட்டு ஏற்கனவே படித்ததான் இது. அந்த மாதிரியான மாற்றங்கள் மட்டும் இதுக்கு வரும். அப்போ என்ன செய்யணும், இந்த ஃபாவுலையும் லாமுலை இல்லத்து இருந்தால் ஃபாவுடைய இல்லத்து சட்டத்தையும் அதை அமுல்படுத்தணும், லாமுல உள்ள இல்லத்து சட்டத்தை அமுல்படுத்தணும். இதை ஒருத்தர் வச்சுக்கிறோமா, வச்சுக்கிட்டு இப்போ நம்மளே போவோம். இப்போ வக்கையன் இருக்கு, வக்கையன்னா பாதுகாத்தான். வக்கைய என்பதில் ஃபாவுல இல்லத்து இருக்குல்ல, இதுக்கு எந்த சட்டமும் இப்போ இல்லை, இதில் மாற்றம் வரக்கூடிய இடம் உண்மை இல்லை. அந்த வாவ் அப்படியே தான் இருக்கும். இந்த கயங்கிறதுல சட்டம் இருக்குது. நம்ம படித்த லாமுடைய இல்லத்து படித்தோம்ல, அந்த சட்ட பிரகாரம் ரமய ரமா அப்படி படித்தோம்ல, அந்த மாதிரி வக்கைய என்றால் வகா. வக்கைய என்பதை வாவ் அப்படி சரியான எழுத்து மாதிரி வைத்துக்கொண்டு அந்த கய என்று வந்ததை கா என்று மாற்றிடணும். வக்கா ஒருமை வக்கா, அதனுடைய இருமை என்ன, வக்கையா. இதில் இந்த ஏ அலிஃபை மாற்றணும், ஆனால் மாற்றினா ஒருமையாக மாறிக்கிறோம் என்ற காரணத்தினால் அந்த இருமையில் மாற்ற மாட்டார்கள். இதை நம்ம படித்து விட்டோம். அடுத்ததாக வகா வக்கையா வக்கையூ பன்மை சொல்கிறோம். பன்மை சொல்லும்போது இந்த வாவுக்கு எந்த சட்டம் இல்லை, ஃபஸ்ட் எழுத்தாக தானே வந்திருக்குது. நமக்கு இல்லத்து சட்டம் லாஸ்ட்டில் மட்டும்தான், அந்த ஏயை மட்டும்தான் பார்க்கணும். ஏய்க்கு லம் இருக்கிறது, முன்னாடி ஃபத்தக இருக்கிறது. ஏய்க்கு எந்த ஹரக்கத்து இருந்தாலும் சரி முன்னாடி ஃபத்தக இருக்குமே, ஆனால் அந்த ஏ என்ன செய்யணும், அலிஃபாக மாற்றிடணும். வக்கா வக்கையூ என்பதை வக்காவு என்று தான் சொல்ல வேண்டும். ஏன், இல்லத்துக்கு ஹரக்கத்து முன்னாடி ஃபத்தக, முன்னாடி நம்ம படிச்சிருக்கிறோம். முன்னாடி நினைஞ்சிருக்கிறோம் கவலை கால, ரமய ரமான் படித்தோம்ல, அந்த மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டால் வக்காவு என்று வக்கையூ என்று இப்படி வந்துரு வக்காவ். இந்த வக்காவில் என்ன இருக்குது, ரெண்டு சுகுன் வந்துருச்சு. அப்போ இதில் இந்த அலிஃபை எடுத்துகிட்டு வக்கவு வக்கா வக்கையா வக்கவு. இதில் என்ன புது சட்டம் ஒன்று இருக்குது, ஒன்றுமே இல்லை. ரமயா ரமயா ரமவு மாதிரி தான், ரமா ரமயா ரமவ். வக்கா வக்கையா வக்கவு, லாமுடைய இல்லத்து சட்டம் மட்டும்தான் அதில் ஓடிக்கிட்டே இருக்கிறது. அதுக்கு அடுத்தது ரமயத்து ரமயத்தா ரமயத்து ரமத்து ரமத்தா ரமைனன்னு சொன்னோம். அது ரமயத்துன்னு வக்கையத்துன்னு இருக்குது. இந்த வக்கையத்தில் என்ன சட்டம், வாவுக்கு ஒரு சட்டம் கிடையாது, முதல் எழுத்தாக இருக்கிறதுனால. இங்கே என்ன இருக்குது, ஏ இருக்குது, முன்னாடி ஃபத்தக இருக்குது. இல்லத்து எழுத்துக்கு ஹரக்கத்திற்கு முன்னாடி ஃபத்தக இருக்கிறது. இந்த ஏ அலிஃபா மாற்றிடணுமா, வக்காத். வக்காத்து சொல்லலாமா, ரெண்டு சுக்குன்னு சொல்லக்கூடாது, வக்கத். அப்போ ரமயத் என்பது ரமத் என்று சொல்லி இருக்கணும் ஏற்கனவே, அதான் இங்கே சட்டம். ரமயத்துன்னு இருக்கும், அது ரமாத் என்று மாறும், அப்புறம் ரமத் என்று ஃபைனலுக்கு வரும். அப்போ வக்கையத்துடைய என்ன செய்யணும்னா வக்கத், இது புதுசு கிடையாது, ரமத் வக்கத் அதே மாதிரி தான். அது மாதிரி வக்கையத்தாண்டு வரும். இதில் இந்த ஏ அலிஃபா மாற்றணும், இல்லை சட்ட பிரகாரம் மாற்ற, முன்னாடி ஃபத்தகிறதுனால மாற்றணும். வக்காத்தாண்டு வரணும், அப்படி தான் சொல்லணும் சட்டப்படி. அதனால் எந்த ஒரு இடைஞ்சலும் வராது. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இருமையில் மாத்திரம் அதுக்கு சிறப்பு சட்டம் வச்சுக்கிட்டாங்க. இதில் ஒருமையில் என்ன மாதிரி சொன்னீங்களோ அப்படி வச்சுக்கிட்டு அலிஃபை சேர்த்துருங்கன்னு ஆக்கிவிட்டாங்க. அப்போ வக்கத்து வக்கத்தா வக்காத்தான்னு சொல்லலாம், சொன்னால் எந்த இல்லத்து சட்டத்துக்கும் இடைஞ்சல் இல்லை. ஆனால் சொல்வது இல்லை, இருமையில் ஒருமையை அனுசரித்து இருமையை சொல்கிறார்கள். வக்கத்து வக்கத்தா வக்கையின, ரமத்து ரமத்தா, வக்கத்து வக்கையின. அப்போ எப்படி சொல்லணும், வக்கா வக்கையா வக்கவ், வக்கத்து வக்கத்தா வக்கையின. அதுக்கு பின்னாடியெல்லாம் எந்த இல்லத்தும் கிடையாது, வக்கை தேங்குறோம். ஏக்கு சுக்கூன் இருக்குது, முன்னாடி ஃபத்தக இருக்குது. இது சொல்ல வேண்டிய, இது இல்லத்தில் இது மாற்ற வேண்டிய தேவை இருக்கா, கை கை என்று வந்தால் மாற்ற, கை மை தை அதெல்லாம் மாற்ற வேண்டிய தேவையே இருக்காது. அப்போ வக்கைத்த வக்கைத்துமா வக்கைத்தும் எந்த சேஞ்சுமே வராது. வக்கைத்தி வக்கைத்துமா வக்கைத்துன்னு வக்கைத்து வக்கைனா. அப்போ சாதாரணமாக லாமுடைய கடைசி எழுத்தில் இல்லத்து இருக்கும் பொழுது என்ன மாதிரி சட்டம் வந்துச்சோ அதுதான் முதல் எழுத்து மூணாவது எழுத்து இல்லத்தாக இருக்கும்போது வரும்.
முதல் எழுத்துடைய சட்டம் ஒன்று இதில் கிடையாது. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு அடுத்தது இதுக்கு மஜ்ஹூல் சொல்கிறோம். இதெல்லாம் வந்து புது சட்டமே இதில் வரல. உங்களுக்கு பழசை வந்து நம்ம அப்ளை பண்ணி தான் பார்க்குறோம். உக்கிய பக்கைய கிஸ்முல் மஃபூல் என்ன உக்கிய கிய என்பதில் ஏதாவது சட்டம் இருக்குதா? இல்லை, அப்படி சொல்லிடலாம் என்ன. அப்போ கிய என்று ரல் என்று சொன்னோம். லிய அதை மாற்றினவா? மாற்றவே இல்லை. அப்போ கிய என்று வந்தால் கடைசி வரைக்கும் மாற்ற மாட்டோம். 14 இடத்துலையும் இந்த ஒரு இடத்துல மட்டும் மாற்றுவோம். ஆண்பால் பன்மையில் மட்டும் ரலியா ரலுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமெல்லாம் ரலியத்தா ரலித்தன் அப்படி அசல் படி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் உக்கிய. நீங்கள் உக்கிய மஜ்ஹூலா மாறுபான்னு பார்க்கக்கூடாது. கிய அது மட்டும்தான். ரலிய ஒக்கிய இது மஜ்ஹூல், அது மாறுஃப், அது நமக்கு தேவையில்லை. அந்த ரலியாவில் லிய உக்கியாவில் கிய. அப்போ ஒரு கசரும் ஒரு ஃபத்தகம், கசருக்கு அப்புறம் ஃபத்தகம் வச்ச ஏ அந்த மாதிரி வந்துச்சு என்று சொன்னால் அதை மாற்றாமல் அப்படியே சொல்ல வேண்டும்னு படிச்சிட்டோம். அப்போ இதுக்கு புது சட்டம் ஒன்று கிடையாது. இது பாவுல இல்லத்து இருக்குது, லாமுல இல்லத்து இருக்குது. ஆனாலும் புது சட்டம் ஒன்றும் கிடையாது. அப்போ உக்கியா உக்கியூ இந்த ஒரு இடம் மட்டும் மாறும். எல்லா இடத்துலையும் உக்கியூன்னு வரும். உக்கியூன்னு வந்தால் என்ன சட்டம்? அந்த கியூன்னு வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? அதை வந்து ஏக்கி சுக்குனை கொடுத்துடணும். கியூ என்று வந்தால் கீன்னு தான் மாற்றணும். அப்போ இந்த கீழே ரெண்டாவது உள்ள மாதிரி வந்துடும். ரெண்டாவது உள்ள மாதிரி மாற்றினீங்கன்னா வாவுக்கு சுக்குன் இருக்குது. இப்போ ஏக்கு ஒரு சுக்குனை கொடுக்குற காரணத்தினால் 2 சுக்குன் வந்து விட்டது. அப்போ கீவுண்டு வருது. இப்படி சொல்லக்கூடாது. அப்போ இந்த ஏ எடுத்துடணும். எடுத்துட்டோம்னு சொன்னால் கிவ்வு என்று வரும். இது ஜம்முடைய வாவு என்ற காரணத்தினால் இந்த வாவுக்கு ஏற்றவாறு காஃபுக்கு என்ன செய்யணும்? லம்மு கொடுத்து உக்கு என்று சொல்லணும். உக்கியா உக்கு. இதுக்கப்புறம் எந்த மாற்றமும் கிடையாது. உக்கியத் ஏன் கியங்கிறது மாற தேவையில்லை. உக்கியத்தா உக்கின உக்கி என்பது மாற தேவையில்லை. உக்கியத்த உக்கியத்துமா உக்கியத்தும் 2 தான் வருது. கியண்டு வருது, இல்லாட்டி கீண்டு வருது. இரண்டுமே வந்து இல்லத்து சட்டம் அமுலாகிற இடம் இல்லை. அதனால் அப்படி சொல்லிட்டு போயிடும். முடிஞ்சு வச்சுக்காது. அப்புறம் ஃபாவுலையும் லாமுல இல்லத்து இருந்தால் நமக்கு லாமுடைய இல்லத்தை மட்டும் கவனித்து கொண்டு போயிட்டே இருங்க. எங்கே ஃபாவுடைய இல்லத்தில் சேருதோ அங்கே மட்டும் 2ஐயும் பாருங்கள். சரியா? இப்போ 2 சேர்றது எங்கே? இங்கே சேருது. இப்போ வக்கையன்னு சொன்னோம்ல, அதுக்கு வருங்காலம் என்ன? யவுக்கியுன்னு வருது. யவுக்கியும் என்ன மாதிரி இருக்குது? எஃப்இயல் மாதிரி இருக்குது. எஃப்இயலுக்கு என்ன சட்டம்? இந்த வாவை எடுத்துருன்னு. இப்போ இங்கே தான் ஃபாவுடைய இல்லத்து சட்டம் வருது. யவுக்கியுண்டு வந்துச்சின்னு சொன்னால் ஃபாவுடைய சட்டத்தின் பிரகாரம் எக்கியுண்டு வந்துடும். எதனால்? ஃபாண்டா முதல் எழுத்தில் இல்லத்து இருக்குமே ஆனால் அதன் வருங்காலம் இடு என்று இருக்குமே ஆனால் அப்போ அந்த வாவை நீக்கி விடுவார்கள் என்கிற சட்டத்தின் பிரகாரம் யவுக்கியு என்பது எப்படி வந்துடும்? எக்கியுண்டு வரும். இது ஃபாவுடைய வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ எக்கியுண்டு லாமுடைய வேலை இருக்குதே. கியுன்னு சொல்ல முடியுமா? கியு என்ற ஒரு இடங்கள்லாம் கீழே தான் மாற்றணும். அப்போ ஃபாவுடைய சட்ட பிரகாரம் வாவை மாற்றி எக்கியுண்டு சொல்லுவோம், வாவை நீக்கி. அப்புறம் லாமுடைய சட்டத்தின் பிரகாரம் கியு என்று வருகிறது. கியுண்டு வர்றவுடைய சட்டம் என்ன? அப்போ எக்கி. வருங்காலம் என்ன? வக்கா என்பதனுடைய வருங்காலம் எவ்கியு என்று வந்து அப்புறம் எக்கியு என்று வந்து அப்புறம் வெறும் எக்கி. இதுதான் வருங்காலம் எக்கிங்கிறது. அப்போ எக்கி யானி இருமையில் பஞ்சாயத்து கிடையாது. அதுக்கப்புறம் எக்கியூன்னு வரும். எக்கியூன்னு வந்தால் அதில் என்ன சட்டம் இருக்குது? கியூன்னு வருதுல்ல. கியூ என்று வந்தால் கீண்டு மாற்றணும். கீண்டு மாற்றினா இப்போ ஏற்கனவே வாவில் சுக்கூன் இருந்துச்சா, இதை ஒரு சுக்கூன் கொடுக்குற காரணத்தினால 2 சுக்கூன் வந்து இப்படி வந்துடுது. எக்கிவுன்னு வருது. அப்போ என்ன செய்யணும்? அந்த ஏயை காலி பண்ணி எக்கிவுன்னு வரும். இது ஜம்முடைய வாவாக இருக்கிறனால இந்த வாவுக்கு ஏற்றவாறு இந்த காஃபுக்கு லம்மு கொடுத்து எக்கூன எக்கி யானி எக்கூன வருங்காலம். அப்போ இதில் நம்ம என்ன புதுசாக என்ன படித்தோம்? எருமியானி எருமூன. அதே மாதிரி வருது. மைனஸு ஃபா இல்லை, மைனஸ் முதல் எழுத்து இல்லை. எருமியில் வந்து அந்த ரே இருக்குது, இதில் வந்து என்ன இல்லை, அந்த வாவு இல்லை. அப்போ எவுக்கியானி எவுக்கூனு வராமல் எப்படி வருது? எக்கியானி எக்கூன. அப்போ இதில் வந்து ஃபா இல்லத்துடைய சட்டமும் இதில் இருக்கிறது. லாம் இல்லத்துடைய சட்டம் ஃபாண்டா முதல் எழுத்து, லாம்டா 3வது எழுத்து. அப்போ லாமுடைய இல்லத்து சட்டமும் இதில் என்ன இருக்குது? இது வந்து அமுல்படுத்தப்படுகிறது. அதுக்கப்புறம் தக்கியுங்கிறோம். தவுக்கியுன்னு இருக்கும். அந்த வாவை தான் போய்க்கிறோமே எஃப்இல் உள்ள. அப்போ தக்கியுண்டு வரும். தக்கியானி எக்கீன
யக்கீனவில் ஒன்று போகலாம் கிடையாது, அப்படி தான். யக்கீனவில் அசலை அதுதான். யவுக்கீனு வரும், அந்த வாவை தான் போயிருமே. யக்கீன இல்லை இல்லத்தை ஒன்றும் இல்லை. மறுபடி தக்கியும், அது தக்கின்னு வரும். தக்கியானி அது கரெக்டாக வந்து தக்கியுன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன்? கியூ என்று வர்ற காரணத்தினால அது கீ என்று மாறிடும். அப்போ தக்கி இப்படி வரும், வந்தால் 2 சுக்குனாகி விட்டது. தக்கூன. அப்போ யக்கி யக்கியானி யக்கூன, தக்கி தக்கியானி யக்கீன, தக்கி தக்கியானி தக்கூன. அதுக்கப்புறம் தக்கு ஈன, தக்கு ஈன, தக்கு ஈனன்னு வருமா? தக்கீனன்னு வந்துச்சுன்னு சொன்னால் தஃப அலீனன்னு வரும்ல, தக்கு தஃப ஈலீன, தக்கீனன்னு வரும். அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் என்னவாகும்? இந்த இந்த ஏயுடைய கசரத்துக்கு முன்னாடி கொடுத்தோம்னா தக்கீனன்னு இப்படி 2 சுக்குன்னு வரும். அப்போ ஒரு எடுத்துடணும், எடுத்தால் தக்கீன. அப்போ தக்கீன தக்கியானி தக்கீன. இந்த தக்கீனாவில் எந்த ஒரு மாற்றமும் செய்யலை. இது 3 மாற்றங்களை கடந்து தக்கீனன்னு வந்திருக்குது. இது மாற்றம் இல்லாமல் அசல் படியே தக்கீன தான் வரும். தஃபீல்ன தல்தரிப்புன அதில் வாவலாம் வராதுல, பெண்பால் பன்மையினால். அதுக்கப்புறம் அக்கியுண்டு வரும், அக்கி. நக்கியுண்டு வரும், நக்கி. அப்போ இதில் வந்து வருங்கால வினையுடைய சட்டத்தை சொல்லும் பொழுது இழுவாக இருக்கிற காரணத்தினால் இதில் ஃபாவுடைய இல்லத்து சட்டமும் அமுலாகும், லாமுடைய இல்லத்து சட்டமும் அமுலாகும். இதை விளங்கிக்கிற வேண்டியது. அடுத்ததாக வந்து இந்த யவுக்கியுன்ற சில யக்கீண்டு இதை நம்ம மஜ்ஹூல் ஆக்குறோம். மஜ்ஹூல் ஆக்கணும்னா யூ கையுண்டு வரும். மஜ்ஹூலில் வாவை திருப்பி கொண்டு வந்துடணும். முன்னாடி படிச்சிருக்கிறோம். எசினுன்னு என்று சொல்லுவோம். வசன எசினு. மஜ்ஹூல் வந்து யூசனு. வசஃப எசிஃபு. மஜ்ஹூல் வந்து யூசஃபுன்றக்கூடாது. மஜ்ஹூல் ஆக்கும் பொழுது, செய்யப்பாட்டு வினை ஆக்கும் பொழுது வருங்கால வினையில் அந்த வாவை திருப்பி கொண்டு வந்து விட வேண்டும் என்கிற சட்டம் இருக்கிறதுனால இதில் ஃபாவுடைய சட்டம் ஒன்றும் இல்லை. அசல் எழுத்து மாதிரி மாறிடும். இங்கே லாமை மட்டும் தான் கவனிக்கணும். அப்போ யூ கையூ, யூ கையூ சொல்லலாமா? யூகா, யூ கையானி, யூ கையூன. கையூக்கு என்ன சட்டம்? கையூ என்றால் இல்லத்துக்கு ஹரக்கத்து, முன்னாடி ஃபத்தகு, காண்டு மாறிடும். யூ காவுன, யூ காவுனவுல 2 சுக்குன் வர்றதுனால அலிஃபை எடுத்துட்டு யூ கவுன மஜ்ஹூலுது. யூ கா, யூ கையானி, யூ கவுன. அதுக்கப்புறம் வந்து தூக்கையுன்னு வரும். தூக்கா, தூக்கையானி, யூ கைன. இது அசல், அவ்வளோதான். இதில் எதுவும் போக்கணும் இல்லை. பெண்பால் பன்மையில் இப்படி தான் அசல் படியே வரும். யூதரப்புன, யூர்மைன, யூ கைன, அப்படி வந்துடுது. அதுக்கப்புறம் தூக்கா, மறுபடி தூக்கா, இது முன்னிலையில் உள்ளது. தூக்காங்கிறது தூக்கையும் தூக்கான்னு வந்துடும். தூக்கையானி, தூக்கையுன்னு சொல்லக்கூடாது. கையுண்டு வர்றதுனால அப்போ ஏ அலிஃபை மாற்றணும். தூக்காவுன, அந்த அலிஃபை போக்கிடணும். போக்கிட்டோம்னா தூக்கவுன என்று வருது. அதுக்கப்புறம் வந்து தூக்க ஈன, துருமை ஈன. பெண்பால் பன்மைக்கு வரும்ல, எழுதிரி தல்தரி பீனன்னு வரும்ல, அந்த மாதிரி மஜ்ஹூலில் வந்தால் துல்துற பீனன்னு வரும். அப்போ துருமை ஈனன்னு வரும். அப்போ வக்காவில் சொல்கிறாந்தா தூக்க ஈன. தூக்க ஈனவில் என்ன வருதுன்னு கேட்டால் இந்த கைங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இதில் வந்து ஏக்கி ஹரக்கத்தை முன்னாடி ஃபத்தகு, இந்த ஏ அலிஃபை மாற்றிடணும். அப்போ தூக்காயினு வந்துடும். அலிஃபை நீக்கிடணும். தூக்கைன, தூக்கையானி, தூக்கைன. இது வந்து அசலில் அப்படி தான் இருக்குது. இது 2 மாற்றங்களுக்கு பிறகு தூக்கைனு வந்திருக்குது. அதுக்கப்புறம் ஊக்கையு, ஊக்கா, நூக்கையு, நூக்கா. அது சுக்குன் போடாமல் இருக்குது. சரி, இது வந்து மஜ்ஹூல் சொல்லட்டோமா? அதுக்கப்புறம் இப்போ வந்து ஏவல் வினை எடுக்க வேண்டியிருக்கு. ஏவல் வினை வந்து படற்கை ஏவல் வினை எடுக்கணும், முன்னிலை ஏவல் வினை எடுக்கணும். இந்த 2 ஏவல் வினை எங்கேருந்து எடுப்போம்? வருங்கால வினையிலிருந்து தான் எடுப்போம். அப்போ வருங்கால வினையில் என்ன எஃபியூல் என்ன செஞ்சுருக்கும்? ஃபா வந்து போயிருக்கும். அந்த வருங்காலத்தை வைத்து கொண்டு தான் நம்ம என்ன செய்யணும்? படற்கை ஏவல் எடுக்கணும். எப்படி எடுப்போம்? உதாரணமாக யக்கி என்று இருக்கும். வருங்கால வினை எப்படி இருந்துச்சு? யக்கி, யக்கி என்று இருந்தால் நம்ம சட்டம் என்ன? இந்த லாமை சேர்க்கணும். லி யக்கின்னு கடைசியில் அந்த சுக்குன் செய்யணும். சுக்குன் ஆல்ரெடி இருக்கிறதுனால அந்த ஏயை போக்கிடணும். யக்கி, லி யக்கி. வக்காண்டா பாதுகாத்தான், லி யக்கி, அவன் பாதுகாக்கட்டும். இது வந்து படற்கை ஏவல் வினை. அது மாதிரி யக்கியானின்னு இருக்குது. இதனுடைய சட்டம் என்ன? நூனை எடுத்துருவோம், லாமை சேர்ப்போம். லி யக்கியா, யவுக்கியானது வாவை காண. ஏன்னு கேட்டால் எஃபியிலுள்ள இருந்தானே ஏவல் எடுக்கிறோம். எஃபியிலுன்னு வரும்போது அந்த வாவு போயிருமே.
இந்த வாவு ஃபஸ்ட்டு இல்லத்தில் வாவு இருந்தால் எஃப்இல் என்றில் போயிருமையானால் அந்த எஃப்இலுலேருந்து வரக்கூடிய அனைத்துலேயும் போகும். எஃப்இல் என்பதிலிருந்து தான் அமுர் எடுப்போம், அதில் இருந்தால் நகி எடுப்போம், அதில் எல்லாம் போயிடும். அதனால் வந்து சில யௌக்கின்னு வரல. லி எக்கியா லி எக்குன்னு இருக்குல்ல, எக்கியான்னு எக்குன ஏயை தூக்கணும், ஏக்கு முன்னாடி லாம சேர்க்கணும், முன்னாடி நூனை போக்கணும். லி எக்கியா லி எக்கு, இது ஆண்பால், படற்கை ஆண்பால். அதுக்கப்புறம் தக்கின்னு இருக்குது. தக்கி என்பதில் என்ன செய்யணும்? லி தக்கி, லீ போடணும். அந்த ஏயில் சுக்கூன் நம்ம செய்ய, ஒரு சுக்கூன் ஒன்று செய்யணும். அம்புருண்டா சுக்கூன் பண்ணணும்ல, ஜஸ்மு வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் சுக்கூன் இருக்குது. அதனால் அந்த ஏயை போய்கிட்டு என்ன செய்யணும்? லி தக்கியானின்னு இருக்கா, லி தக்கியா. யக்கீன இந்த நூனு போகாது, லி யக்கீன. அப்போ படற்கை எவ்வளோ இந்த ஆறு தான். எப்படி? லி யக்கியா லி யக்கு, லி தக்கியா லி யக்கீன, லி எஃபாலா லி எஃபாலு, லி தஃபாலா லி எஃபால்ன, அந்த இடத்துக்கு உள்ளது. சரி, இப்போ முன்னிலை எவல் எடுக்கிறோம். முன்னிலை எவல் எப்படி வரும்? தக்கின்னு வச்சுக்கிட்டோம். தக்கியானி இதான் வருங்காலம். வருங்காலத்தெல்லாம் எடுக்கணும். முன்னிலை எவல் எங்கேருந்து எடுக்கணும்? வருங்கால வினையிலிருந்து தான் நம்ம எடுக்கணும். தக்கி என்று இருக்கிறது வருங்காலம். இதுக்கு என்ன செய்யணும்? தேயை தூக்கிடணும். தேயை தூக்கின பிறகு இதில் அடுத்த எழுத்துக்கு சுக்கூன் இருக்கா, ஹரக்கத்து இருக்கா? தேய்க்கு அடுத்த எழுத்து காஃபுக்கு என்ன இருக்குது? கீழே ஹரக்கத்து இருக்குது. ஹரக்கத்து இருந்தால் அலிஃபு சேர்க்க தேவைப்படாது. சுக்கூன் இருந்தால் அலிஃபு சேர்க்கணும். இப்போ அலிஃபு சேர்க்குற பஞ்சாயத்தும் இல்லை. தேயை எடுத்தோன்னு அமராகி போயிடும். தேயை எடுக்கணும், கடைசிக்கு சுக்கூன் செய்யணும். கடைசிக்கு எப்படி சுக்கூன் செய்யுது? சுக்கூனால் இருக்குதே, எடுத்து விட்ருங்க. தக்கி என்பதனுடைய ஏவல் வினை என்னன்னு கேட்டால் கீ மட்டும்தான். நீ பாதுகாத்துரு. அப்போ கீ என்று எப்படி வருதுன்னு கேட்டால் தேயை எடுத்துடுறோம். அதில் வந்து அடுத்த இடத்துக்கு சுக்கூன் இல்லாத காரணத்தினால் நம்ம அலிஃபெலாம் சேர்க்க வேண்டியதில்லை, அப்படியே சொல்லிட வேண்டியதுதான். கீன்னு சொல்கிறோம். கடைசியில் ஏக்கி வந்து சுக்கூன் செய்யணும். அது முன்னாடி அசல் படி அது சுக்கூன் இருக்குது. அதனால் என்ன செய்யணும்? அந்த ஏ எடுத்துகிட்டு கியா தக்கியானின்னு இருக்குது. தக்கியானியில் தேயை தூக்கிடணும், இந்த நூனையும் தூக்கிடணும், கியான்னு வந்துடும். கியா. தக்குயூனன் இருக்குது, அது தக்குனன்னு வந்திருக்கும். அது என்ன செய்யணும்? தக்குனவில் அதை எடுத்துக்காட்டுன்னு இந்த இஃபாலுன்னு வரும்ல, அதில் என்ன செய்யணும்? தேயை எடுத்துடணும். தேயை எடுத்து நூனையும் எடுத்துடணும். நூனை எடுத்துகிற என்ன மிச்சமாக இருக்கேன்? கியா கீ நீ அம்புசக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள்னு குரானில் வருதில்ல. என்றால் பாதுகாத்து கொள்ளுங்கள் பன்மை. அது என்ன கூங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, வக்கைய என்பதில் வந்து வருங்காலம் எவ்கியுண்டு வரும். எஃபீல் வந்தனால அந்த வாவு போயிட்டு எக்கீண்டு வந்துடும். எக்கீலேருந்து அமுர் எடுக்கும்போது கீண்டு தான் வரும். கியா கூ, இது ஆண்பால். அதுக்கப்புறம் தக்கையினு பெண்பால் இருக்குமா, அதில் என்ன செய்யணும்? இதில் நூனை எடுக்கணும், தேய் எடுக்கணும். அப்போ அப்புறம் கியா, அதுக்கப்புறம் கீன, இதில் போகாது, இந்த நூன் போகாது. அப்போ முன்னிலையில் சொன்னோம்னு சொன்னால் கியா கூ இது நீட்டி. இது வந்து கீன்ற இது வந்து குறிலா சொல்லணும், இதை வந்து நெடிலா சொல்லணும். என்னடா தக்கின்னு அதில் ஒரு ஏ இருக்கிறதுனால. அப்போ கியா கீனன்னா பாதுகாறுதுகள் பெண்களை நோக்கி. அப்போ இந்த மாதிரி வந்துடுது. இது ஃபாவுட இல்லத்து இருக்கும்போது எஃப்இலுன்னு ஆக்கும் பொழுது இந்த சட்டம் வந்துக்கிறது, கடைசி எழுத்துடைய இல்லத்து சட்டமும் சேர்ந்து கலந்து மிக்ஸாக வந்துக்கிட்டு இருக்குது. சரி, அதே ஃபாவில் இப்படி இருக்குது, வஜ்ஜியன்னு இருக்குது. வஜ்ஜிய இதனுடைய வருங்காலம் எஃப் அலுண்டு வரும். வஜ்ஜிய என்பது ஃபைலன்னு இருக்கிறதுனால இதனுடைய வருங்காலம் எஃப் இலுண்டு வராது, எஃப் அலு தான் வரும். அப்படின்னா எந்த மாற்றமே வராது, எந்த இடத்துல எந்த மாற்றம் வராது. ஏன்? ஃபாவுடைய இல்லத்தில் எஃப்இல் வந்தால் தானே வாவு போகும். எஃப் அலு வந்தால் அது போகாது. அப்போ இந்த இந்த வாவு சரியான எழுத்து மாதிரியே, சகியான எழுத்து மாதிரியே கொண்டு போயிட வேண்டியதான். வஜ்ஜியான்னு சொல்லலாமா? அப்படியே ரல்லியா மாதிரி தான். வஜ்ஜிய அப்படி சொல்லிடலாம். வஜ்ஜியா அப்படியே சொல்லிடலாம். வஜ்ஜியூவில் என்ன செய்யுதுன்னா இந்த ஜியூண்டு வருது இந்த இடத்துல. அப்போ அந்த ஏக்கு சுக்கூன் செய்யணும். அப்போ ஜியூண்டு வரும். அப்போ அந்த ஏயும் போக்கணும். அப்போ என்ன வரும்? போய்கிட்டு இந்த வாவுக்கு தான் அந்த மாதிரி ஜீமுக்கு லம்பு கொடுத்துடணும்.
வஜிய வஜிய வஜியா வஜூ இது ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பெண்பால் பன்மை வஜியத், இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஜியை தான் சொல்லலாமே. வஜியத் வஜியத்தா ஜீன்னு வருது இங்கே. ஜியும் சொல்லலாம், ஜிய என்பதும் சொல்லலாம். அதில் இல்லை சட்டம் இல்லை. ஜியண்டா எந்த மாற்றமும் தேவை கிடையாது. ஜீன்னு இருந்தாலும் அதை தேவையில்லை. அப்போ இந்த மூணு அந்த ஃபைலன்னு வரக்கூடிய எந்த சொல்லை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதில் இந்த ஆண்பால் பன்மையில் ஒரு மாற்றம் வருமே, அது ஒரு தான் மாற்றம். மீது எல்லாமே அசல் படியே போயிட்டுருக்கும். வஜியத்து வஜியத்தா வஜீன, வஜீத்த வஜீத்துமா வஜீத்தும், வஜீத்து வஜீத்துமா வஜீத்துன்னா வஜீத்து வஜீனா. அப்போ ஃபாவுலையும் லாமுலையும் இழுத்து இருந்தாலும் எந்த மாற்றமும் வரவில்லை. ஏன்? அப்போ எந்த மாற்றம் வரல, அதை கவனிச்சுக்கிறணும். சரி, அப்புறம் இதை மஜ்கூல் ஆக்குறீங்க உஜ்ஜியண்டு, அங்கேயும் ஒன்றும் கிடையாது. ஜியை தானே வருது, ஜியை தான் அழகாக சொல்லலாமே. உஜிய உஜியா இங்கே மட்டும் மாறும். உஜியுன்னு சொல்லும்போது ஜியு வருது. அப்போ உஜி உண்டு வரும், உஜு உண்டு மாறிக்கிறோம். உஜிய உஜியா உஜு. அதுக்கு பிறகு எந்த மாற்றமும் கிடையாது. உஜியத்து உஜியத்தா உஜீன, உஜித்த உஜித்துமா அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ எந்த மாற்றமும் இல்லாமல் போயிடுது. அதுக்கடுத்து வந்து வருங்காலமாக்குறீங்க. வஜியவுக்கு வருங்காலம் எவ் ஜயு. எவ் ஜயுவில் வந்து இல்லத்திற்கான கிடையாது. எவ் ஜியுண்டு வந்தால் தான் எஜியுண்டு வரும். எவ் ஜவுண்டு வந்துச்சுன்னா, எவ் ஜயுன்னு வந்துச்சின்னு சொன்னால் எஃப்ஆலு வர்றதுனால அந்த வாவு என்ன செய்யும்? இல்லத்தாகவே கருதப்படாது. இல்லத்து இல்லாத ஒரு லாது நூணு சாது மாதிரி எழுத்தாக இருந்து கொண்டே இருக்கும். அப்போ எவ் ஜயுவில் இந்த வாவுக்காக எந்த சட்டமும் கிடையாது. ஆனால் ஜயுவில் சட்டம் இருக்குது. இங்கே லாமுடைய இல்லத்தில் சட்டம் இருக்குது. ஜயுன்னா என்ன செய்யணும்? ஜா. எவ் ஜயுன்னா எவ்ஜா, எவ்ஜயானி, எவ்ஜயூன. இந்த ஜயுவில் ஒரு சட்டம் வரும். எவ்ஜயூன, ஜயுன்னு வந்தால் ஜாண்டு மாற்றணும். அப்போ எவ் ஜாவுனன்னு வரும். ரெண்டு சுக்குன்னு வருது. அப்போ அந்த அலிஃபை எடுத்துடணும். எவ் ஜவுனன்னு வரும். எவ்ஜா எவ்ஜயானி எவ் ஜவுன. அதுக்கப்புறம் தவுஜயுண்டா தவுஜா, தவுஜயானி, எவ் ஜெயின. இதில் எந்த மாற்றம் செய்யல, அசலே அப்படி தான் வரும். அப்புறம் தவுஜயு, தவுஜா தவுஜயானி தவுஜயூன, அது தவுஜா உணண்டு மாறி அப்புறம் தவுஜ உணன்னு மாறிக்கிறோம். அதுக்கப்புறம் தவுஜ ஈன, அது தவுஜாயினன்னு வரும். அதுக்கப்புறம் தவுஜைனன்னு வந்துடும். தவுஜைன தவுஜயானி தவுஜைன, அவுஜயு அவுஜா, நவுஜயு நவுஜா, இப்படி வந்துடுது. அப்போ இது வச்சு இருந்துச்சா. இதில் வந்து இப்போ ஏவல் எடுப்போம். இதில் இதே ஏவல் வருங்காலத்தில் எடுக்கணும். வருங்காலம் என்ன? எவ்ஜான் இருக்குது. எவ்ஜாவில் படற்கை ஏவல் என்ன செய்யணும்? எவ்ஜாங்கிறது வருங்காலம். அதில் படற்கை ஏவல் செய்கிறாங்க என்ன செய்யணும்? ஒரு லாமை சேர்க்கணும். லீ கடைசியில் வந்து ஏ போக்கணும், கடைசியில் வந்து நீக்கிடணும். லீ எவ்ஜ, இதுதான் படற்கை ஏவல். லீ எவ்ஜ, எவ்ஜ யானின்னு இருக்கா, லீ எவ்ஜயா. எவ் ஜவுன்னு இருக்கா, லி எவ் ஜவ். அப்போ லி எஃபால் லி எஃபாலா லி எஃபாலு சொல்கிற மாதிரி லி லி எவ்ஜ லி எவ்ஜயா லி எவ் ஜவ். சரி, அப்புறம் தவுஜான் இருக்குது. தவுஜையுண்டா தவுஜா, லி தவுஜ, லி தவுஜயா, லி எவ்ஜயின. இந்த ஆறும் படற்கை ஏவல் வினை. அதுக்கப்புறம் முன்னிலை ஏவல் எடுக்க போகிறோம். தவுஜாவிலேருந்து தவுஜான்னு எடுத்துக்கிட்ட முன்னிலை ஏவல் எப்படி வரும்? இவ்ஜேண்டு வரும். இவ்ஜேண்டு வரும்போது ஒரு சட்டம் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கு. வாவுக்கு சுக்குன்னு வந்து முன்னாடி கசர் வந்தால் வாவு ஏயா மாறும். அப்போ இதில் வந்து தவுஜாவில் இந்த ஜீமை நீட்டுறதும் போயிடும். இந்த வாவுடைய சட்டங்க அமலாகிறதுனால ஏயா மாறிக்கிறோம். ஈஜ யூஜேண்டு வரும். அது எப்படி சொல்லணும்? ஈஜ. இவ்ஜயாண்டு வரும். ஈஜயா. இவ்ஜவுண்டு வரும். ஈஜவ். அதுக்கப்புறம் யுஜைண்டு வரும். ஈஜை. யுஜயாண்டு வரும். ஈஜயா. யுஜயினண்டு வரும். ஈஜயின. இப்படி என்ன செய்யணும்? இல்லத்திர எழுத்தில் வந்து ஃபாவுலையும் லாமுலையும் இல்லத்து இருக்குமே. ஆனால் லாமு இல்லத்தை மட்டும் நீங்கள் கொண்டுகிட்டே போயிட்டுறீங்க. ஃபாவுடைய இல்லத்தை எங்கே கவனிக்க வேண்டியிருக்கும்னு கேட்டால் வருங்காலம் எஃபில்னு வருமே, அந்த சொற்களில் மட்டும் கவனிக்க வேண்டி வரும். அது போக அந்த வாவுக்கு சுக்குன் வந்து முன்னாடி கசர் வருமே, அதை கவனிக்க வேண்டி வரும். மீதி உள்ள இடங்கள்ல எல்லாம் அந்த வாவு இல்லத்துங்கிறது நீங்கள் மறந்துட வேண்டியதான்.
கடைசி எழுத்துடைய இல்லத்துக்கு என்ன சட்டம் படிச்சீங்களோ அந்த சட்டம் இருந்தால் செயல்பட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான். இது இதனுடைய சட்டம் ஃபாவுலையும் லாமுலையும் இல்லத்து வறுமையானால் அதில் என்ன செய்யணுங்கிற ஒரு சட்டத்தை பார்த்துட்டோம். அடுத்ததாக பார்க்க வேண்டியது என்ன, ஃபாவுலையும் லாமுலையும் பார்த்துருக்கோமா, வக்கையன்னு பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது ஐநிலையும் லாமுலையும் இல்லத்து இருக்குது. அடுத்து என்னது, ரெண்டாவது எழுத்துலையும் அப்படி வரும். ரெண்டாவது எழுத்துலையும் மூணாவது எழுத்துல கடைசியாக பார்க்க வேண்டியது. அதுக்கு இல்லை அந்த இல்லத்து வந்துச்சின்னு சொன்னால் அதை நம்ம எப்படி செய்வது என்பதை என்ன செய்வோம், அதை நாளைக்கு பார்ப்போம்.